இந்த மாரி புறம்போக்குல கட்டிட்டேன்னு உங்க வீட்ட இடிச்சாங்க, இல்ல உங்க இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்டின்னீங்கன்னா, அது எப்படி செக் பண்ணலாம்? ஹாய், நான் இன்ஜினியர் இளையசங்கர், பழனியாண்டவர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப நீங்க இத புதுசு இடம் வாங்க போறீங்க அப்டின்னீங்கன்னா, இப்ப நம்ம பூர்வீக சொத்தா இருந்தா பிரச்சனையே கிடையாது. நம்ம தாத்தா, அப்பான்ட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரையில ஏமாறக்கான வாய்ப்பு கம்மி. பட் நீங்க ஒரு புதுசா தெரியாத இடத்துல போய் வாங்கும்போது, கண்டிப்பா ஏமாறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ, நீங்க அந்த இடத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா வக்கீல்ட்ட குடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கங்க. அவைங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கையில, நீங்க ஈசி ஆகட்டும், ஆர்எஸ்ஆர் ஆகட்டும், நீங்க வந்து 1912லேருந்து செக் பண்ணி பார்க்க சொல்லிருங்க. 1 ஆர் 2 டேஸ் டைம் ஆனாலும் சரி, லாஸ்ட் 100 இயர்ஸ் செக் பண்ணியே வாங்கிக்கங்க. செகண்ட், நீங்க இடம் வாங்கிட்டீங்க. உங்க இடம் எந்த மாரியான இடம்? அது ஆக்கிரமிப்பு இருக்கா இல்லையா? அப்படின்னு செக் பண்றதுக்கு, நீங்க சைட்குள்ள வாங்குனீங்கன்னா, அந்த சைட் டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா? இல்ல ரேரா அப்ரூவல் இருக்கான்னு பாருங்க. 2016க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, பஞ்சாயத்து அப்ரூவலாவது வாங்கியிருப்பாங்க. அந்த அப்ரூவல்ஸ்ல நீங்க ரோட் அண்ட் சைட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சைட்டுமே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். அடுத்து வீடு கட்டுறீங்கன்னா, கண்டிப்பா பில்டிங் அப்ரூவல் வாங்கி பண்ணுங்க. பில்டிங் அப்ரூவல் போகையிலேயே, இப்ப சிங்கிள் விண்டோ போர்ட்டல்லயே 3 என்ஓசி மஸ்ட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல வாங்கணுங்க. அடுத்து மைனிங் டிபார்ட்மெண்ட், அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க. இந்த 3 என்ஓசி இருந்தா தான், அங்க வந்து உங்க வீடு கட்டவே அலோவ் பண்ணுவாங்க. அப்படிங்கையில, அதுல ரோடோ, இல்ல எதா இருந்தாலுமே என்ஓசியே ஆகாது. தேர்டு, இது ஜென்ரலா நம்ம எல்லாருமே வீடு கட்டையில, கண்டிப்பா நம்ம இடத்துக்குள்ள இருக்கிற மாரி பாருங்க. காம்பவுண்ட் தான் இருக்குது, இல்ல ரேம்ப் தான் வெளிய இருக்குதுன்னு வெளிய எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப பாப்புலேஷனோட குரோத் எனார்மஸா இருக்குது. ஸோ, டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே அதே மாரி வரும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துச்சுன்னா, ஹைவேஸ் அண்ட் ரோட்வேஸ உங்களுக்கு எலங்கட் பண்ணுவாங்க. அப்படி எலங்கட் ஆச்சுன்னா, கண்டிப்பா ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து தான் பண்ணுவாங்க. இப்ப வேணா உங்களோட வீடு வந்து ஒரு சின்ன கிராமம் மட்டும் இருக்கலாம். பட் நியர்பை ஒரு சிட்டி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப சென்னை எடுத்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படிங்கிற மாரி தான். நீங்க அவுட்டர் 20 கிலோமீட்டர்ஸ் வந்தாலுமே, நியர்பை சென்னைய தான் கன்சிடர் பண்றாங்க. அதுக்கான பாப்புலேஷன் அங்க இடம்பெயருவாங்க. அதுக்கான ரோட்வேஸ கவர்மெண்ட் கண்டிப்பா பண்ணும். ஸோ, நீங்க ஆக்கிரமிப்ப தெரிஞ்சு தயவுசெய்து பண்ணிறாதீங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?